ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் வெட்டினரி கவுன்சிலிங் சுத்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வெட்டினரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னா, அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் வந்து வெட்டினரினா அப்படின்னாவே 190க்கு மேலேயாவது கட் ஆஃப் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் வெட்டினரி தான் படிக்கணும், எனக்கு வெட்டினரி படிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் வந்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இல்லை, ஆந்திராவில் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், டெல்லி, சரியா, இந்த பக்கம்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. அப்படிப்பட்ட காலேஜஸ் வந்து உங்களுக்கு எதுவும் தெரியணும், அப்படிப்பட்ட காலேஜஸ்க்கு அட்மிஷன் எதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன திங்க் பண்ணிங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வெட்டினரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ், ரொம்ப பழமையான காலேஜும் கூட. 120 சீட் இருக்குது, சரியா. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலியில் 100 சீட் இருக்குது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒர்த்தநாடு, சரியா, தஞ்சாவூரில் 100 சீட் இருக்குது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, சரியா, சேலம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 80 சீட் இருக்குது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேனி, இங்கேயும் 80 சீட் இருக்குது. வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு திருப்பூர், சரியா, இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 660 சீட்டு தான் இருக்குது. இந்த 660 சீட்டும் நமக்குரிய சீட்டு கிடையாது. விசிஐ அப்படின்னு சொல்லி வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, நீட் எக்ஸாம் மூலியமாகவும் நமக்கு வந்து இதுக்குள்ளே வரலாம், சரியா. அது வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% சீட் இதில் வந்து என்னச்சு பார்த்தா போயிடும். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு 630லேருந்து 625லேருந்து 630 சீட் இருக்கும். அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த 630 சீட்டும் உங்களுக்கான சீட் இல்லை. இதில் பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, பிசிஎம்க்கு தனியாக, இந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது, அதுக்கு போயிடும். அப்படின்னா அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து இவ்வளோ ஹையாக நீங்கள் எடுக்கணும். வெட்டினரி அப்படின்னாவே கட் ஆஃப் வந்து இவ்வளோ ஹையாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். அதனால் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா. அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து 12th மார்க் வந்து குறைவாக இருக்குது, நான் எப்படியாவது வெட்டினரி படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜில் எப்படியாவது வெட்டினரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, வரக்கூடிய நீட் எக்ஸாம் நீங்கள் நல்லா எழுதுங்க. நீட் எக்ஸாம் நல்லா எழுதி ஒரு 450க்கு மேலேயாவது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அது மூலியமாகவும் நீங்கள் உள்ளே வரலாம். ஆனால் தமிழ்நாடு காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல் இண்டியா லெவலில் எங்கே வேணாலும் காலேஜ் வந்து கிடைக்கலாம், சரியா. இல்லை சார், எனக்கு ப்ரைவேட் காலேஜஸே நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன், ப்ரைவேட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் ஏது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் பாருங்கள், உங்களுக்கு வந்து தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.